வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. லாஸ்ட் வீடியோவில் 1931 நடந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நடந்த விஷயங்களையும் அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் இப்போ நடக்கக்கூடிய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி நடக்க போகுது அண்ட் சர்வேனா என்ன, சென்சஸ்னா என்ன அப்படின்றத பற்றின இன்ஃபோ தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது Info 366. சென்சஸ் அப்படின்றது லாட்டின் வேர்டான சென்சரே அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆகி வந்திருக்கு. இந்த ஒரு சென்சஸ் அப்படின்றது ஒரு மக்கள் தொகையோட ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கிட்டையுமே போயிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் சென்சஸ். அதுவே ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட மட்டும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் சர்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்சஸ் அண்ட் சர்வேக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸே இதுதான். சென்சஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்குமே எடுக்கப்படும். அப்படி எடுக்கக்கூடிய சென்சஸ்ல ஒவ்வொரு தனிநபர்களோட வயசு, அவங்களோட இன்கம், ஜெண்டர், மக்கள் தொகை அண்ட் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பல விஷயங்கள் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய டீடைல்ஸ்ல மக்களோட தேவைகள் என்ன அப்படின்றதும் அதோட அடுத்த கட்ட பணிகளை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த சென்சஸ் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான டூலா இருக்கு. அடுத்து இந்த சென்சஸ் அண்ட் சர்வேஸ்ல இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நன்மைகளா பார்க்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டா கிடைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே டிஸ்ட்ரிக்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை விரிவா மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கிறதுக்கும் அதுக்கான ஆர்கனைசேஷனுக்குமே இந்த சென்சஸ் அப்படின்றது மிக முக்கியமான டூலா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். ஆனா அதுல இருக்கக்கூடிய மைனஸஸ் என்ன அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்டையுமே தனித்தனியா போய் நீங்க சென்சஸ் எடுக்கும் போது அதுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுவே சர்வேல பாத்தீங்கன்னா ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட தான் நம்ம அந்த சர்வே எடுக்க போறோம். ஸோ அதோட காஸ்ட் அப்படின்றது கம்மியாகும். ஸோ சென்சஸை பொறுத்த வரைக்கும் அதிக செலவாகும் அப்படின்றது அதோட ஒரு டிராபேக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு தனி மனித உரிமை, அதாவது தனி மனிதோட டீட்டெயில்ஸ் அப்படின்றதுக்கான பாதுகாப்புமே அங்க ஒரு கேள்விக்குறையா இருக்குமோ அப்படின்ற கவலைகளுமே இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் மைனஸா இருக்கு அப்படின்னா, சென்சஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு தனிநபர்கிட்டையும் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தால. இப்போ நம்மளோட ஏஜ் கேட்கறாங்க அப்படின்றப்ப நம்ம மாத்தி நம்மளோட ஏஜ் ஒரு 25 இருக்கு அப்படின்றப்ப நம்ம 24 அப்படின்னு சொல்றோம்னா அந்த டீட்டெயில தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. நம்ம தப்பா சொன்னாலுமே அந்த ஒரு டீட்டெயில் தான் அங்க ரெஜிஸ்டர் ஆக போகுது. ஸோ ஒரு தனிநபருமே அக்யூரேட்டான ஒரு பர்ஃபெக்டான டீட்டெயில்ஸ் தான் கொடுப்பாங்களா அப்படின்றதுக்கான கேள்வியுமே அங்க வரதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு சென்சஸ் எடுக்கிறதுல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா டிராபேக்ஸா பார்க்கப்படுது. இப்போ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்சஸ்ல நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் அந்த சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது கூட சேர்த்து இப்ப நம்மளோட சாதி என்ன அப்படின்றது, அதாவது கேஸ்ட் என்ன அப்படின்றதையுமே சென்சஸ்ல கலெக்ட் பண்ண போறாங்க. அதை தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. 1931 ஆண்டு எடுத்த சென்சஸ் படி, அதாவது கேஸ்ட் சென்சஸ் படி நம்ம இந்தியாவில் மொத்தம் 4147 கேஸ்ட் இருக்கு அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்படி கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது நம்ம நாடு மட்டும் தானா, வேற ஏதாவது நாடுகள் இந்த மாதிரி கேஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நோ. இந்தியாவோட கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்பவே யூனிக்கா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நம்மளோட யூஎஸ், பிரேசில் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் சென்சஸ் எடுப்பாங்க. எப்படின்னா மக்களோட கவுண்ட் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன அப்படின்றதுக்கான சென்சஸ் எடுப்பாங்க. இதுவே டெவலப்டான கண்ட்ரீஸான ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லயுமே அவங்களோட நம்பர் ஆஃப் சிட்டிசன்ஸ் எவ்வளோ அண்ட் பாத்தீங்கன்னா பார்டர் டெமோகிராஃபிக்கோட டேட்டாஸ் இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்களோட சென்சஸ்ல கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம நாடு, நம்ம இந்தியா எந்த அளவுக்கு ஒரு டெவலப்டு கண்ட்ரியா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கும், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்ல ஒரு டீச்சர் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பேடை வச்சுட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு ஒவ்வொருத்தவங்களோட டீட்டெயில்ஸுமே அதுல நோட் பண்ணி எழுதிட்டு போவாங்க. அதை தான் நம்ம சென்சஸ் எடுத்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்தியா தான் டிஜிட்டல் இந்தியாவா மாறிடுச்சு இல்லையா? ஸோ இந்த சென்சஸை பாத்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் ஃபோன் ஆப்ஸ் மூலியமா தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்படிதான் நம்ம
நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப்டு கண்ட்ரியாக மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி வந்து எடுக்க போகிறாங்க சென்சஸ் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2025 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 2027 இந்த சென்சஸ் எடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளோட மக்கள் தொகை அந்த அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த ஒரு டைம் டியூரேஷன் அப்படின்றது எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டில் வந்து இந்த ஒரு கேஷ் சென்சஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. அவங்க தான் வந்து இதை நடத்த போறாங்க அப்படின்ற டைம்ல இன்னும் ப்ராப்பரா எப்படி நடக்க போகுது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் கூடிய விரைவில் ஒரு டீட்டெயில்டு இன்ஃபோவா வந்து வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த கேஷ் சென்சஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு கேஷ் சென்சஸ்னா என்ன, சர்வேனா என்ன, சென்சஸ்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் உங்களை அடுத்த ஒரு வேற இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்றேன். Until then is bye from Divya.